ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா? நேரம் இப்பொழுது இங்கே தெரில மணி என்னன்ட்டு. ராத்திரிலேருந்து இந்த நாய் வந்து கொயான்னு கத்திகிட்டே இருக்கா. என்னால் தூங்கவும் முடியல அப்படியே மண்டை செம மண்டை. கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம் பக்கத்தில் அப்படின்னாலும் இங்கே இருக்கிற டாக்ஸ்லாம் வைரல் ஃபீவர் வந்திருக்கு. சரியா? அப்புறம் அந்த குட்டிக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நான் அதை வந்து எடுக்கல. இப்போலாம் நான் வந்து டாக் எடுக்கிறதில்ல. கொஞ்சம் எல்லாமே என்கிட்ட இருக்கிற டாக்ஸ்லாம் நல்லா ஃபுட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்படி நல்லா வச்சுக்கிட்டாவே போதும். அப்புறமா நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த முடிவுன்னா, நம்ம பெரிய பணக்கார நிறுவனம் கிடையாது அப்படின்ற நெகட்டிவ் தாட்டா இல்லை, அப்படி இல்லை. நானும் கஷ்டப்பட்டு நிறைய பேர்டன் எடுத்து, ஆனால் விஸ்வாஸ் சொன்னார் தான், ரெஸ்கியூ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இதாக இருக்கிற டாக்ஸ் நீங்கள் வச்சுக்கோ, எங்ககிட்ட விட்டுருங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்கிற டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்து வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். உங்கள்கிட்ட எதையும் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக டாக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்னார். பட் எடுத்ததும் மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால் அந்த தப்பை பண்ணியாச்சு. ஆனால் இனிமேல் அந்த தப்பு பண்ணுறதில்ல அப்படிங்கிற முடிவு. ஏன் அப்படின்னா, ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் அழுது ஃபண்டு இது பண்ணாங்க. இல்லை, நான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பு பண்ணேன். என்னென்னா, யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறதுக்காக நல்லவங்களை தேடி கண்டுபிடிக்காமல் இன்னொருக்கேன் அப்படின்ட்டு ஒரு செயல் செய்யணும்னா யாரை முன்னுக்கிறது? அன்னை தெரேசா உங்களுக்கு வராத கஷ்டமா அவங்க செஞ்சாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இப்போ எல்லார் இடத்துலையும் ரைஸ் பண்ணி தானே இதெல்லாம் செய்கிறாங்க. தீக்கதிர் பத்திரிகையெல்லாம் இது பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதே தான் நானும் பண்ணேன். ஃபண்ட் ரைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. என் ஒர்த்தியால் நான் செய்கிறத செஞ்சிட முடியாது. ஆனால் என்னுடைய பங்கும் அதில் இருக்கும். அதான் அப்படி தான் முடிவு பண்ணேன். சரி, ஓகே, வாங்க. சும்மா தானே தமிழக வளர்ச்சி நிறுவனம். தமிழகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இது அங்கே கத்திட்டு பரவாயில்ல, அது லபலபன். தமிழகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சி நடக்குதா அப்படின்னா நடக்கல தானே. நம்ம ஏதோ தத்துக்குன்னு நம்மள்கிட்ட அரசியல் தெரியாமல் அப்படியே வளரிட்டு இருக்கோம். ஆனால் அரசியலுக்குள்ளே வராமல் யாராலையும் இருக்க முடியாது. அரசியல் தெரிஞ்சிக்காமலையோ அரசியலுக்குள்ளே வராமலையோ இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உறுப்பை வச்சு அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அது அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு இதுக்குள்ளே கொண்டு போய் நடந்துக்கிறான்னா அதை பயந்துட்டு ஓடிட்டோம்னா கூட பெண்களால் உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா ஒரு பெண் ஆண் கூட தான் வாழணும். எப்படின்னா அவள் அவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி குப்பைங்க கூட இருக்கும் அவள் வாழ்க்கையில். இந்த குப்பைங்கள்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நினைப்பாங்க. ஒரு ஆணை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவனுடைய குணங்கள் தெரியாது. திடீர்னு அறிமுகமாவாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. திடீர்னு விட்டு ஓடுவாங்க. திடீர்னு அவங்களாலே நமக்கு ஆபத்து வரும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதுக்காக யார்கிட்டையும் பேசாமலும் இருக்க முடியாது. ஆட்டோக்காரங்கள்லேருந்து பஸ் கண்டக்டர்லேருந்து பால்காரங்கள்ல இருந்து எல்லார்கிட்டையும் பேசி தான் ஆக வேணும். சரியா? ஆனால் நம்ம எந்த மாதிரி பேசுகிறோம், எவ்வளோ இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இந்த இடம் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டே இருப்பான். ஃபஸ்ட்லாம் சொல்லுவான், ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, பாருங்கள் உங்களுக்கு நான் எவ்வளோ இடம் கொடுத்துட்டேன்ட்டு. அது அப்போவே தெரியவே இல்லை. யாருக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணுமோ அப்போ தான் அந்த அளவுக்கு தான் இடம் கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும், ஃப்ரெண்டாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மருமகனாக இருந்தாலும், உள்ள நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் இடம். அது அவங்களும் நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு. நம்ம மட்டும் ரொம்ப நல்லவங்களா? அப்படி கிடையாது. நம்மளும் கூட அவங்கள காயப்படுத்துவோம், நம்ம கூட அவங்கள கஷ்டப்படுத்துவோம், நம்ம கூட அவங்களுக்கு நேர்மையாக இருக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதெல்லாம் ஓகே தான். இப்போ
எதுக்கு இப்படி தத்து பித்துன்னு உளறிட்டு இருக்கேன்னா, லைவ் போட்டேன். லைவ் சிக்க முறிக்க பாத்திரம் லைவ் போட்டேன். அதில் என்ன கமெண்ட் வந்துச்சுன்னு தெரியல. அதை அப்படியே அப்லோட் பண்ணி விட்டேன். ஏன்னா லைவில் நான் இல்லை. சரி, ஏதோ கமெண்ட் பண்ணி போடுங்க. இது இது வெண்மொழிகள் தானே பிளாக். அதில் ரொம்ப என்னென்ன இதாகலாம் காமிச்சிக்கணும். இதில் என்ன நடக்குதோ அது அப்படியே தான் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, உலகம் இப்படி தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. சரி, நான் 2 நாளாக 100 டாஸ்க் என்னென்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ புத்தகம் படிக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் 24 ஹவர்ஸில் நான் 400 பக்கங்களை முடிச்சிருக்கேன். 24 மணி நேரத்தில் 400 பக்கம். ஆனால் இப்போ என்னால் நிறைய டைவர்ஷன். நானும் படிக்கிறேன் படிச்சுட்டே இருக்கேனே தவிர படித்து முடிச்சு பார்க்கலாம். எப்படி படித்தா எப்படி வேலைக்கு போகிறது, எப்படி ஷெல்டர் கட்டுறது, இதெல்லாம் இருக்குது வாழ்க்கையில். அப்புறம் அதான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி போகிறது? ஏரோப்ளேன் வச்சு, ட்ரெயின் வச்சு, பஸ் பிடிச்சி போகலாம். ஓகேவா? இப்போ நான் கண்ணாடி எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு கண்ணாடி போட்டால் எழுத்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் சரி, பாட சுருக்கம். ஓகேவா? இது எந்த பாடம்? சரி, மதிப்பு இழக்கும் முறை. சரி, ஓகே. பாடச்சுருக்கம். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்திய பொருளாதாரத்தை 3 இப்படி பீக்குன்னு கத்தன மனசெல்லாம் படப்பட என்ன என்னால் எந்திரிச்சும் ஓட முடியாது. அது அப்படிதான். இந்திய பொருளாதாரத்தை 3 நாய்கள் இல்லாத ஒரு ஊருக்கு ஓடிடலான்னு பார்க்க, எந்த உயிரினமே இல்லாத ஒரு ஊருக்கு ஓடிடலாமான்னு தோணும். இந்திய பொருளாதாரத்தை 3 துறைகளாக வகைப்படுத்தலாம். அவை விவசாயம், அதை சார்ந்த தொழில்கள் துறை மற்றும் பணிகள் துறை. சரியா? தேய்மானம். அதில் பயன்பாட்டின் காரணமாக பொருட்கள் தேய்மானம் அடைதல் அல்லது பழமையாதல் போன்றவைகளால் சொத்தின் பண மதிப்பு குறைதலாகும். வருமானம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பாதித்த அல்லது சம்பாதிக்காத பணம் அல்லது பிற வருவாய்கள் ஆகும். மொத்த மதிப்பு கூடுதல். GVA ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும். GNP பணவாட்டம். விலை அளவுகள் மாறும்போது GNPயில் மாற்றம் ஏற்படும். பொருளாதார குறியீடு நாட்டின் பொருளாதார நிலையை குறிக்கும். புள்ளி விவர தரவுகளை பொருளாதார குறியீடு என்கிறோம். அடுத்து தேய்மானம். கலைச்சொற்கள் என்ன? தேய்மானம், மதிப்பிழக்கும் முறை. டிப்ரிசியேஷன். தேய்மானம். இடைநிலை. 2 சார்பு விஷயங்களின் இடையே இருப்பு. இன்டர்மீடியேட். சந்தை விலை. ஒரு பொருளை வாங்க கொடுக்கும் விலை. மார்க்கெட் பிரைஸ். இறுதி பொருட்கள். எந்த பண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு நுகர்வோருக்கு விருப்பம் அல்லது தேவை திருப்தி அளிக்கிறதோ அதை நுகர்வு பண்டம் அல்லது இறுதி நிலை பண்டம் என்பர். ஃபைனல் குட்ஸ். கலவை. ஏதாவது பொருட்களின் தன்மை அல்லது அழைப்பின் தன்மை ஒரு முழு அல்லது கலவையை உருவாக்கிய வழி. காம்போசிஷன். பங்களிப்பு. பொதுவான நிதிக்கு பரிசு அல்லது கட்டணம் செலுத்துதல் அல்லது சேகரித்தல். கான்ட்ரிபியூஷன். சமூக பொருளாதாரம் போல சமூக மற்றும் பொருளாதார காரணிகளின் தொடர்புடையது அல்லது சம்பந்தப்பட்டதாகும். சோஷியோ எக்கனாமிக். சுயமரியாதை. ஒருவரின் சொந்த மதிப்பு அல்லது திறன்களின் நம்பிக்கை. சுயமரியாதை. செல்ஃப் எஸ்டீம். சுயமரியாதை. ஒருவரின் சொந்த மதிப்பு அல்லது திறன்களின் நம்பிக்கை. சுயமரியாதை. பரந்த. நிறைய பகுதிகளை மற்றும் பரந்த பாடங்களை உள்ளடக்கிய. பரந்த.
பார்டர். தடுமாற்றத்தினை தொடர்ந்து இருப்பது அல்லது நிச்சயமற்ற அல்லது ஆபத்தான முறையில் தொடர. ஸ்டெகரிங். நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது, இருந்தாலும் நான் படிக்கிறேன். வரும், கற்றுக்கொள்வோம், அப்படிதான். சரி, ஓகேவா? அடுத்து வந்து மேம்பாட்டு குறியீடு. இதே தான் வருது, மேம்பாட்டு குறியீடு. ஓ, இது ஏற்கனவே படிச்சேன். மேம்பாட்டு குறியீடு படிச்சுட்ருக்கேன். இதில் எது படிக்கலன்னா, இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம் 1498. 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? ஜஹாங்கீர். இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1858. ரயத் வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் தமிழ்நாடு. முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1948. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை செம்பு மற்றும் சிங்க சுரங்க தொழில். இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். என் ஃப்ரெண்டு தான் அவர். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. எப்போ? 69. இப்போ இல்லை. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலம். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் வேளாண்மை. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் வேளாண்மை. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 2002-2007. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் 131. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1990-1992. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் அமர்த்தியா குமார் சென். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் டி மோரிஸ். வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் டி மோரிஸ். உள்ள 2 எத்தனை பேரா?